ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே டே 18 ஆர்ட் 18. இன்றைக்கி நம்ம யாரை ட்ரா பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம். இவங்களை பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க இன்றைக்கி நம்ம யாரை ட்ரா பண்ண போகிறோன்னு. இவங்க தான் கல்பனா சாவ்லா. நேற்று நம்ம ட்ரா பண்ண சுனிதா வில்லியம்ஸ்க்கு இவங்க தான் இன்ஸ்பிரேஷன். நினச்சி பாருங்கள், அமெரிக்காலேயே பிறந்து அமெரிக்காலேயே வளர்ந்த சுனிதா வில்லியம்ஸ்க்கே அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஸ்பேஸில் பறக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ டைம் எடுத்துச்சு, அதே போல் அவங்களுக்கு எவ்வளோ தடைகள் ஏற்பட்டுச்சு, அவங்க கூட இருந்தவங்களாம் எப்படி இவங்க ஒரு பெண் அப்படின்றதால எவ்வளோ டிஸ்கரேஜ் பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். இவங்க நம்ம இந்தியாவில் ஹரியானா மாநிலத்தில் பிறக்கிறாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்பேஸ்னால் ரொம்ப இஷ்டம். எப்படின்னா, நம்மலாம் கப்பல் செஞ்சு விளையாடுறோன்னா அவங்க ஃப்ளைட் செஞ்சு அதை பறக்க விட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்களாம் பேப்பரில். ஃப்ளைட் சத்தம் எப்போ கேட்டாலும் சரி அது ஓடி போய் பார்ப்பாங்களாம். எப்போல்லாம் ஃப்ளைட் வரும் அந்த டைமை நோட் பண்ணிவிட்டு அதை பார்த்துக்கிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் கட்டுரை போட்டி வச்சாங்களாம். அந்த கட்டுரை போட்டியில் இவங்க என்ன தெரியுமா எழுதுனாங்களாம், மார்ஸ் ரிசர்ச் பற்றி எழுதுனாங்களாம். அப்போது அந்த காலகட்டத்தில் எல்லாம் புக்கில் இருக்கிற கட்டுரைகளை எழுதுறதுக்கே நம்ம திணறுவோம். நான்லாம் லீவ் லெட்டர் அப்படியே எழுதுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவேன். இவங்க இந்த மாதிரி கட்டுரை எழுதுனதும் அவங்களுக்கு ஏகப்பட்ட பாராட்டுகள் வருது அவங்க ஸ்கூலில். தொடர்ந்து அவங்க ஸ்பேஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இப்படியே பள்ளி படிப்பை நல்ல மார்க்கோடு முடிக்கிறாங்க. அவங்க வீட்டில் டாக்டர் இல்லை ஐஏஎஸ் படி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறாங்க. ஏன் இந்தியாவிலே ஏரோநாட்டிக்கலை ஒரு பெண் சூஸ் பண்ணது அதுதான் ஃபஸ்ட் டைமாக இருக்கும். எல்லாரும் வியந்து பார்க்குறாங்க. ஆனால் இவங்க நான் அதை தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு விடாப்படியாக இருக்காங்க. காலேஜ் ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்லேயே இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் பொண்ணு. அமெரிக்காவுக்கு போகிறாங்க, பட்ட படிப்பும் படிக்கிறாங்க, பிஹெச்டியும் முடிக்கிறாங்க. தென் அவங்க மனசுக்கு பிடிச்சவங்களோட கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நாசாலையும் சேர்ந்துட்டாங்க. அது சாதாரணமாக நடந்துடல. அதுக்கு பின்னால் நிறைய கஷ்டங்கள் இருந்தது. இவங்க ஒரு பெண் மற்றும் இந்திய பெண்ன்றதால நிறைய சவால்களுக்கு இடையில தான் இவங்க நாசால சேர்றாங்க. இவங்க பண்ணுற ரிசர்ச் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஃபைனலாக இவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு விண்வெளி வீராங்கனையாக 1997 இவங்களோட ஃபஸ்ட்டு பயணத்தை மேற்கொள்கிறாங்க. இந்தியா மட்டும் இல்லை, மொத்த அமெரிக்காவும் திரும்பி பார்க்குது. இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமை சேர்க்குற வகையில் இருந்தது அந்த நிகழ்வு. சக்ஸஸ்ஃபுல்லாக திரும்ப வராங்க. தென் 2003 அவங்களோட 2வது பயணம் மேற்கொள்கிறாங்க. ஆனால் அந்த பயணம் கிளம்பும் போதே பல தடங்களோடு தான் கிளம்புனாங்க. அவங்க போன ஸ்பேஸ் ஷட்டலில் ஒரு சின்ன டேமேஜ் இருந்தது. பட் இருந்தாலும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்பேஸை அடைஞ்சிட்டாங்க. அவங்க நினச்ச ரிசர்ச் எல்லாமே பண்ணிட்டாங்க. பட் அவங்க ரிட்டர்ன் வரும்போது அந்த டேமேஜ்னால் எதிர்பாராத விதமாக அதில் பயணித்த 7 வீரர்களும் மரணம் அடைகிறாங்க. கல்பனா சாவ்லா ஸ்பேஸ்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது உடல் கருகி தான் வந்தாங்க. இதுக்கு பின்னாடி நிறைய தியரி சொல்லுவாங்க. நாசா தான் அலட்சியமாக விட்டுட்டாங்க. ஸோ நாசா கில்டு கல்பனா சாவ்லா அண்ட் 6 others அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மறைஞ்சிருந்தாலும் அவங்களோட சாதனைகள் இந்தியர்கள் ஒவ்வொருவரோட மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிருக்கு. கல்பனா சாவ்லா செட் அ மைல் ஸ்டோன். இவங்களோட நினைவாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கல்பனா சாவ்லா விருதா வருடம் ஒவ்வொரு பெண்களுக்கு வழங்கிட்டு வராங்க. இவங்களோட ஸ்டோரி உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.